ஹாய் ஹலோ வெல்கம். ஏழ்மையின் காரணமா அரவிந்த்ன்ற ஒரு பையன் என்ன பண்றான், தன் வீட்டை விட்டு வெளியேறான். வீட்டை விட்டு வெளில வந்து நல்ல ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு பெரிய நீதிபதி ஆகிறான். ஒரு நாள் தன் தாய் தந்தையர் நீதிபதி வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அரவிந்த் அதை பார்த்துட்டு யாரோ பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை எப்பவும் போல பார்த்துட்டு இருக்காரு. அரவிந்த் ஒரு கேஸ்க்கு தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்பு ரொம்ப கண்டிப்பாவும் கடினமாவும் இருக்கும். அவன் கொடுக்குற தீர்ப்பு நேர்மையானதும் நியாயமானதா இருக்கும். இந்த கதை பாத்தீங்கன்னா ஹைதராபாத் உள்ள ஒரு பெரிய பிரபலமான நீதிமன்றத்துல இந்த கதை நடக்குது. ஒரு நாள் அந்த நீதிமன்ற வாசல்ல மக்கள் நிறைய பேர் கூட்டம் கூடியிருக்காங்க. நீதி வேணும் நீதி வேணும்னு சொல்றாங்க. அரவிந்துக்கு வயசு 30 ஆகுது. ஆனா அவர் பெரிய நீதிபதியா இருக்கான். அரவிந்த் கோர்ட்டுக்கு வந்தாலே போதும், அங்க உள்ள சில நீதிபதிகளும் அட்வொகேட்டுகளும் அவனுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்து அவன் வந்தாலே ஒதுங்கி நிக்கிற மாதிரி எல்லாருமே செய்வாங்க. அவ்வளவு மதிப்பு மிக்கவரா இருந்தாரு அரவிந்த். தீர்ப்பு வேணும்னு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அரவிந்த் நீதிபதி பொசிஷன்ல இருக்கிறதால அவர் முன்னிலை தான் அந்த கேஸ் நடக்குது. அந்த கேஸ்க்கு தகுந்த தீர்ப்பு கொடுத்தோன்னே மக்கள் ஒரே ஆர்வாரம் செய்யறாங்க. அரவிந்த் பாத்தீங்கன்னா கோர்ட்டு வாசல்ல ஒரு வயசான தம்பதியினர் பாக்குறான். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது தன் தாய் தந்தரை பாக்குற மாதிரி இருக்கு. மறுநாள் காலைல என்ன பண்றான், அரவிந்த் தன்னுடைய பிரம்மாண்டமான ஒரு கருப்பு கலர் கார்ல வந்து இறங்குறான். அரவிந்தோட டிரைவர் அவனுக்கு காரை விட்டு இறக்குறாங்க. இறக்கு வந்து அவன் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கோட், ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். இருந்தும் அந்த வயதான தம்பதியர் பார்த்தோன்னே தன் தாய் தந்தை ஞாபகம் வந்துருச்சு. அந்த கேஸ்க்காக அந்த கோர்ட் உள்ள போறான். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் எதிர்வைக்கலும் இப்படி ஆஜராகி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு அரவிந்தால ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்க முடியல. அந்த வயதானவங்களை பார்த்தா ஏன் என் மனசு தவிக்குது, ஏன் நான் துடிக்கிறேன், அவங்க யாரு அப்படின்னு ரொம்ப ஒரு யோசனை, ஒரு கனமான யோசனையோடவே இருக்கான். இருந்து என்ன பண்றான், சரி பார்த்துட்டு இருக்கான். கோர்ட் கேஸ் எல்லாம் முடியுது, எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லிடுறான். ஏன்னா அவன் எப்பவுமே ஒரு தீர்ப்பு சொன்னா ஒரு கம்பீரமான குரலை தான் சொல்லுவான். இந்த டைம் அவன் சொல்லும் போது ஒரு மெல்லிய குரல்ல சொல்றான். மக்களுக்கு எல்லாம் ஒரே சந்தேகம், என்ன இவரு எப்பவுமே கம்பீரமான குரல்ல பேசுவாரு, ஆனா ஏன் இன்னைக்கு ஒரு மெல்லிய குரல்ல பேசுறாரு அப்படின்றாங்க. உடனே அரவிந்த் என்ன பண்றான், லஞ்ச் டைம் வருது. லஞ்ச் டைம் வந்து தன்னோட அறைக்கு வரான். தன்னோட அறைக்கு வந்து சாப்பிட்டு முடிக்கிறான். அவன் மீது பாத்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ், லெட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா அரவிந்தோட கண்ணில் அதெல்லாம் படவே இல்லை. அரவிந்தோட திங்கிங் எல்லாமே அந்த வயதான தம்பதியினர் பத்தி இருக்கு. இவங்களை பார்த்தா என் பெற்றோர் மாதிரி இருக்கு, உண்மையா என் பெற்றோர் இப்படிதான் இருப்பாங்களா, ஏன்னா ஒரு காலத்துல நான் அவங்களை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதைகள்லாம் அவனுக்கு வந்து முன்னாடி போயிட்டே இருக்கு. சரி உடனே என்ன பண்றாரு, எழுத்தர் வந்து கூப்பிடுறாரு. ஐயா கோர்ட் கேஸ் நிறைய இருக்கா ஐயா, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வழக்குகள் ஒன்றன் மேல் ஒன்று வந்துட்டே தான் இருக்கா. அன்றைய நாள் ஃபுல்லா என்ன பண்றாரு, அரவிந்த் வழக்குகள் எல்லாத்துக்குமே தீர்ப்பு வழங்குறாரு. தீர்ப்பு வழங்கிட்டு வராரு. அந்த வயதானவர் பாத்தீங்கன்னா கையேந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. கிண்ணத்துல நிறைய பேர் பணம் போடுறாங்க. அப்ப அரவிந்த் அந்த இடத்துக்கு போறான். அவனுக்கு வந்து தான் அம்மா அப்பாவான்னு சரியா தெரியல. இருந்து என்ன பண்றான், தான் கிட்ட இருந்த காசை போட்டுட்டு வந்துடுறான். அன்னைக்கு இரவு அவனுக்கு தூக்கமே வரல. ஏன் தாய் தந்தையரா இருக்கும், ஏன்னா அவனுக்குள்ள ஒரு குற்றுணர்ச்சி இருக்கு. ஒரு காலகட்டத்துல அரவிந்த் தன்னுடைய தாய் தந்தையரை எதிர்த்து தானே பண்றான், ஊரை விட்டே வந்துடுறான். நான் இந்த ஊர் மண்ணில் எப்பவுமே கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்ப அரவிந்துக்கு ஒரு யோசனையா இருக்கு. அதனால நிம்மதியா தூங்க முடியல. ஒரே ரொம்ப பல யோசனையா இருக்கு. மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வரான். அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் பாக்குறான். அங்க வழக்குகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒன்றன் பின் ஒன்று வழக்கு நடந்துட்டே இருக்கு. அவன் வழக்கு நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி வந்து என்ன பண்றான், அவன் சாப்பிட கூட இல்ல அரவிந்த். மதிய சமயத்துல வந்து அந்த வயதான தம்பதியினரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வரான். ஏன்னா அந்த வயதான அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மயக்க அடைஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. அந்த வயதானவர் வந்து எந்திரி எந்திரின்னு சொல்லி அந்த அம்மா எழுப்பிட்டு இருக்காரு. அதை எழுந்திருக்கலாம். அப்போ வந்து அரந்திக்கிற மனசு சரியா படல. உடனே என்ன பண்றாரு, அந்த வயதான தம்பதியை கூப்பிடுறாரு. வயதான தம்பதிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இல்லப்பா காலைல இருந்து சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் மயங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வயதானவர் சொல்றாரு. உடனே அரவிந்த் என்ன பண்றாரு, தன்னோட டிரைவர் அழைக்கிறான். தன்னோட டிரைவர் வச்சு தன்னோட சொந்த கார் வருது. தன்னோட சொந்த கார்ல அந்த வயதான அம்மாவை தூக்கிட்டு அந்த வயதானவர் கூட்டிட்டு போறான். அப்ப அட்வொகேட்கெல்லாம் ஒரே சந்தேகம், என்னது இந்த பிச்சைக்கார அம்மா அப்பாவை போய் கூட்டிட்டு போறான், என்ன இந்த ஆளுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, எப்பவுமே கடினமான முகத்தோடு தான் இருப்பான், இப்போ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி உருகிய மாதிரி இருக்கான், என்னன்னு தெரியலையே அப்படின்ற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனே டாக்டர்ஸ் பாக்குறாங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் தீவிர சிகிச்சை வந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஒன்னும் பிரச்சனை இல்லை. அரவிந்த் வந்து அங்க மூச்சு இழுத்து பார்த்துட்டே இருக்கான். அப்ப டாக்டர் சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அந்த அம்மா சாப்பிடாம இருக்கிறதால தான் மயங்க நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. சரி நாங்க கொண்டு இல்லைன்னு சொன்ன உடனே தான் அரவிந்தால மூச்சு நல்லாவே விட முடியுது. அரவிந்த் ஒரு யோசனை இருக்கான், தன் தாய் தந்தையர் மாதிரியே இருக்காங்க, ஒருவேளை உண்மையாவே நான் தாய் தந்தையரை விட்டுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட தன் மனசு போட்டு நிறைய குழப்பிக்கிறான். அப்போ திடீர்னு கோர்ட்ல இருந்து ஒரு எழுத்தர் கால் பண்றாரு. ஐயா உங்களுக்கு கேஸ் ஒன்று, முக்கியமான கேஸ் ஒன்று வந்திருக்கு, நீங்க கண்டிப்பா பார்க்கணும் ஐயா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அரவிந்த் உடனடியாக என்ன பண்றாரு, நீதிமன்றத்துக்கு கிளம்பி போறாரு. அந்த கேஸ் வருது. அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு மகள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. தன்னோட தாய் தந்தையரை ஒழுங்கா பார்க்க முடியல, தன் தாய் தந்தையரை வயதான காலத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரொம்ப தன் தாய் தந்தை தனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு போல தன் தாய் தந்தைய மேல குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. அட்வொகேட்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அரவிந்த் அந்த கேஸ்க்கு தீர்ப்பு கொடுக்குறாரு. தன் தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்க முடியாத ஒரு நீ ஒரு நல்ல மனிதனா கூட உனக்கு கருதப்பட முடியாது. அதாவது உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்கு நிறைய அன்பீட்டி உன்னை வளர்த்துருக்காங்க. அப்பா நிறைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. உங்ககிட்ட இருந்து பெரிய பணம் எதிர்பார்க்கல, ஒரு நல்ல அன்பு நல்ல பாசம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீ மனிதனா வந்து உலகத்தை வாழவே கூட தகுதி இல்லாத ஒருத்தவன். அதனால நீ என்ன பண்ணு, 10 ஆண்டு சிறை தண்டனை நீ அனுபவின்னு சொல்லிட்டு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாரு. இந்த தீர்ப்பு அரவிந்த் கொடுத்துடுறாரு. அரவிந்த் தன் மனசுக்குள்ள நினைக்கிற, நம்மளும் இப்படிதானே தாய் தந்தையை விட்டுட்டு வந்தோம், நம்மளும்
நம்மளும் இப்படிதானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த தீர்ப்பை கேட்டோடனே அங்க உள்ள மக்கள் எல்லாருமே அரவிந்த் கை தட்டி வரவேற்கிறாங்க. அரவிந்த் அந்த கேஸ் முடிச்சோட என்ன பண்றாரு, உடனே விரைந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல் போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த வயதானவர் தன் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீ நல்லா தூங்குறல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு. அப்ப வந்து அரவிந்த் வந்து வெளியே நின்று இருக்கான். அப்ப அந்த வயதான அம்மா சொல்றாங்க, ஏன்னா எனக்கு இந்த பையனை பார்த்தா நம்ம அரவிந்த் மாதிரியே இருக்குங்க அப்படின்றாங்க. இவன் தொட்டான் இல்லையா, தொடும் போது எனக்கு அரவிந்த் ஞாபகம் தான் இருக்கு. ஏன்னா நான் அரவிந்துக்கு நான் தானங்க சாப்பாடு ஊட்டிட்டு வருவேன், எனக்கு அரவிந்த் ஞாபகம் இருக்கு, இவன் அரவிந்த் தான் எனக்கு தோணுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு கூட அப்படிதான் தோணுது. ஏன்னா நிறைய பேர் போனாங்க வந்தாங்க, ஆனா அவங்களுக்குலாம் அது அக்கறை எனக்கு மட்டும் ஏமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரவிந்துக்கு ஒரு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. அந்த கோர்ட் கேஸ் முடிச்ச உடனே அரவிந்த் தன்னோட ஆபீஸ் ரூம் போறான். ஆபீஸ் ரூம் போயிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, லெட்டர் இருக்கு, இருந்தும் அரவிந்தால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. தன்னோட தாய் தந்தையார் இந்த ஹாஸ்பிட்டல்ல பேசின ஒரு விஷயம் மட்டும் தன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்ப அரவிந்த் யோசனை பண்றான், தூங்க போறான், இவனால நிம்மதியா தூங்க முடியல. இல்ல நம்ம செஞ்சது மிகப்பெரிய தவறு, இந்த தவறை நம்ம திருத்திக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், உடனே ஹாஸ்பிட்டல் போறான். போய் அவங்க திருப்பியும் வந்தே விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இந்த பையனை பார்த்து நம்ம மகன் மாதிரியே தோணுதுங்க மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோட என்ன பண்றான், தன்னுடைய தந்தை காலில் விழுந்து அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை மகன் சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே அவங்க அம்மாவும் தேம்பி அழுறாங்க, நான் உங்களுக்கு மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, மனிதனா பிறந்தா வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்க தப்பு செய்வாங்க, ஆனா அந்த தப்பு செய்யறது தொடர்ந்து செய்யாம திருத்திக்கணும்னு நினைச்சா இல்லையா, அதுல வந்து நீ ஒரு நல்ல மனிதர் ஆயிட்ட, அதனால இதை பத்தி நீ வருத்தப்படாதப்பா அப்படின்றாங்க. உடனே அடுத்த நாள் காலைல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சொல்றாரு, டாக்டர்கிட்ட போய் அரவிந்த் கேட்கிறாரு, இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த அம்மா கொண்டு இல்ல, உடல்ல சாப்பிடாம இருக்கிறதால உடல்ல சோர்வா இருக்கு, மற்றபடி நல்லா சாப்பிட்டாங்கன்னா உடல் நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அவங்க டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அரவிந்த் வந்து கோர்ட்டுக்குலாம் போகாம தன்னோட வயதான தாய் தந்தையரை கூப்பிட்டுட்டு தன்னோட கார்ல ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்க உள்ள நிறைய வழக்கறிஞர்களுக்கு ஒரே டவுட், என்ன இந்த ஆள் பிச்சைக்காரனை கொண்டு போய் கூட்டிட்டு போறான், இது ஒருவேளை ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நிறைய பேருக்குள்ள கிசு இருக்காங்க. அரவிந்தும் கொஞ்ச நாள் பண்றான், கோர்ட்டுக்கு லீவ் சொல்றான். கோர்ட்டுக்கு லீவ் சொல்லிட்டு தன்னோட தாய் தந்தையர் என்ன பண்றான், அவனோட பெரிய பங்களா கூட்டு போனா. பங்களா மட்டும் இல்லாம பெரிய தோட்டம்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே அரவிந்தோட தாய் அப்படியே பிரமிச்சு போறாங்க. என்னடா இவ்வளவு பெரிய வீட்லயா இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம்மா, இவ்வளவு பெரிய வீடு தான் இருந்தது, இந்த வீடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் ஏழையாதாம்மா இருந்தேன், ஆனா இன்னைக்கு தான் நான் பணக்காரனா ஆகிறேன் அப்படின்றாங்க. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்றாங்க. அம்மா, இந்த வீடு எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடையாது, ஆனா இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லம்மா அப்படின்னா தன் அம்மாவுக்கு ஒரு பூரிப்பாயிடுது. அது மட்டும் இல்லாம அவங்க தன்னோட தாய் தந்தையர் அந்த பங்களா கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனே தன்னோட வேலையாட்கள் கிட்ட சொல்றான், இவங்க தான் என்னோட தாய் தந்தையர், இவங்க தான் அந்த வீட்டுக்கோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். ஒரே சந்தோஷப்படுறான். அப்ப அரவிந்தோட தாயை அந்த பெட்ரூம் கூட்டிட்டு போறாங்க. பெட்ரூம் கூட்டிட்டு போயிட்டு, அம்மா இங்க படுத்து உறங்குங்க அப்படின்றாங்க. அந்த ரூம் பாத்தீங்கன்னா ஏசிலாம் போட்டு சில்லுன்னு இருக்கு, அவங்க குளிருதுப்பா அப்படின்றாங்க. பெட் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் படுக்க வேணாப்பா, நான் கீழே படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. அம்மா, இதெல்லாம் நான் உங்களுக்காக வாங்கி போட்டதுமா, நீங்க நல்லா படுத்து தூங்குங்கம்மா அப்படின்றாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, யார்ப்பா சமைப்பாங்க அப்படின்னாங்க. அம்மா, வேலைக்காரங்க சமைப்பாங்க அப்படின்றாங்க. இல்லப்பா, என் மகனுக்கு என் கையால நான் சமைச்சு போட்டுன்னு ஆசைப்படுறேன், அதனால நானே சமைக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே உடனே என்ன பண்றான், அரவிந்த் அவன் கிச்சன் கூட்டிட்டு போறான். என்னென்ன பொருள் எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றான். தாய் சமைக்கிறத பார்த்து ரசிக்கிறான். தன்னோட தாய் சமைக்கும் போது அவன் சின்ன வயசுல சாப்பிட்ட வாசனையே, அந்த வாசனை வரும்போது அவனுக்கு ஒரே பூரிப்பா இருக்கு, ஒரே சந்தோஷமா இருக்கு. தன்னோட தாய் பாத்தீங்கன்னா அந்த சிறு வயதுலயுமே அவனுக்கு ஊட்டி விடுறது, ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறது, பாசம் பொழியறது எல்லாமே அப்ப கண்டிப்பா இருந்தாலும், ஆனா உள்ள தன் மனதுக்குள்ள ஒரு அன்பா இருப்பாரு மட்டும் அரவிந்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்ப அவங்க 3 பேருமே உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அன்னைக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு அரவிந்த்க்கு. தான் செய்த தவறுக்கு ஒரு பெருசா மோட்சம் கிடைச்ச மாதிரி அரவிந்த் நினைக்கிறான். அரவிந்த் அன்னைக்கு இரவு தூங்குறான். ஏன்னா அரவிந்தால தூங்க முடியல. திருப்பி தன்னோட தாய் தந்தை அறைக்கு வரான். தன்னுடைய தாய் தந்தை அறைக்கு வரனே தன் தாய் நல்லா உறங்கிட்டு இருக்காங்க. அப்ப அரவிந்த் பார்த்தோன்னே அவங்க அப்பா கூப்பிடுறாரு, அரவிந்த் வாப்பா, இன்னைக்கு தான் உங்க அம்மா ரொம்ப நல்லா சந்தோஷமா நிம்மதியா தூங்குறாங்க அப்படின்னு. உடனே அரவிந்த் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, ஒன்றும் இல்லப்பா, நீ போய் தூங்குப்பா, நல்லா தூங்குப்பா அப்படின்றாங்க. உங்க அம்மாவுக்கு பெருமை தான்ப்பா தாங்கல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அரவிந்த் அன்னைக்கு தூங்குறான். ஆனா அரவிந்துக்கு வந்து இனிமேதான் அவன் வாழ்க்கை வந்து நிறைய கேள்விகள் வரப்போகுது, நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, இனிமேதான் அவனுக்கு தெரியும். அப்ப அரவிந்த் அன்னைக்கு இரவு தூங்குறான். தூங்க உடனே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்க மீடியா பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. அப்ப மீடியா பீப்புள் யார் இந்த பிச்சைக்காரர்கள் அப்படின்லாம் நிறைய பேர் மீடியா பீப்புள் அவன் அரவிந்த் கேள்வி எழுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அரவிந்த் தூங்கி எழுக்கிறான். அப்ப நிறைய மீடியா பீப்புள் பார்த்தோன்னே அரவிந்தோட அம்மா பயப்படுறாங்க. அரவிந்த், என்னால தான் உனக்கு பிரச்சனை, நான் திருப்பியும் பிச்சை எடுக்க போயிடுறேன்ப்பா, நீ வாழ்க்கையில் நிம்மதியா இருப்பா, நீ நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலும் அது மட்டும் எனக்கு போதுமானதுப்பா அப்படின்றாங்க. அப்ப அரவிந்த் சொல்றான், அம்மா நீங்க ஏமா பயப்படுறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றான். இதுவே பேசாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த மீடியா பீப்புள் எல்லாத்தையுமே பேசுறான். ஆமா, இவங்க என்னோட தாய் தந்தையார் தான் அப்படின்னாங்க. அப்ப சின்ன வயசுல நீங்க உங்க தாய் தந்தையர் கவனிக்காம விட்டுட்டீங்களா அப்படின்னும் போது, ஆமா, சில காரணங்களால நான் வீட்டு விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்தது, அதனால என் தாய் தந்தையர் விட்டேன். அந்த தாய் தந்தையரை இன்னைக்கு நான் நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. ஏதோ மனிதரா பிறந்தா எல்லாரும் ஒரு தவறு செய்வாங்க, அந்த மாதிரி நான் ஒரு தவறு செஞ்சேன். என் தவறை திருத்திக்கணும் தான் என் தாய் தந்தை இனிமே வச்சுட்டு இனிமே அவங்க சந்தோஷமா வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அரவிந்த் அவங்க உள்ள மக்கள் எல்லாருக்குமே
பேட்டி அளிக்கிறான். ஒரு கனத்த குரல்ல பேசணும்னு அங்க உள்ள பத்திரிகையாளர் எல்லாருமே பண்ணாங்க. இந்த பேட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைய நாட்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அரவிந்த் தான் பெரும் பேசும் பொருளா இருக்கு. ஊடகங்கள் எல்லாருமே அரவிந்த் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மறுநாள் போல எப்பவும் போல கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனே அரவிந்த் என்ன பண்றாரு, தன்னோட வழக்கெல்லாம் பேசுறாரு. தன்னோட வழக்குல முதல்ல வந்து ரொம்ப கடினமான ரொம்ப கண்டனமான ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அரவிந்த். ஆனா இப்ப அரவிந்தோட மனசுக்குள்ளும் ஒரு மனிதாபிமானம் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா கூடுதலா ஆட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து தன் தாய் தந்தையரை பார்த்த உடனே அரவிந்துக்கு மனிதாபிமானம் என்ன, நம்ம தாய் தந்தையர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம இல்லைன்னா அப்படின்ற ஒரு உணர்வு வந்து தானாவே வந்து அரவிந்துக்குள்ள வந்திருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அரவிந்தோட அம்மா அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அரவிந்தோட அப்பா சும்மா உட்காந்து நியூஸ் பேப்பர் வெளில வரண்டால உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு இருக்காரு. அரவிந்த் யோசனை பண்றான், இவ்வளவு நாள் நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்தாச்சு, நிறைய சொத்தும் சேர்த்தாச்சு, அம்மா அப்பா இழந்த நிறைய விஷயத்த நம்ம அவங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்னு அரவிந்த் நினைக்கிறான். அதனால என்ன பண்றான், அரவிந்த் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டுக்கு போயிட்டு நான் இந்த வேலையை விட்டு நான் விலகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விலகல் லெட்டர் எழுதி தரேன். அங்க உள்ள நீதிபதிகள் அட்வொகேட் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். கண்டிப்பா அப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது, இங்க மறுபடியும் வரணும், ஒரு நல்ல நீதிபதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு, அதனால நீங்க கண்டிப்பா வரணும், கண்டிப்பா நல்ல நீதிபதி இந்த இதை எழுந்திரக்கூடாது அப்படின்றாங்க. இல்ல இவ்வளவு நாள் நான் நீதிபதியா இருந்து நீதி கொடுத்தது போதும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் நீதி கொடுத்துட்டேன், இனி வந்து என் தாய் தந்தையருக்காக நான் வாழணும், அவங்களுக்கு வேணும் அவங்க நகர வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கல, அந்த நகர வாழ்க்கையில தான் மீண்டும் நான் கிராமத்து வாழ்க்கைக்கு போகணும்னு விரும்புறேன், தயவுசெய்து என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜினாமா கழுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ராஜினாமா கழுத்தை கொடுத்துட்டு அங்க உள்ள பங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றா, தன்னோட சொந்த கிராமமான ராமநாதபுரத்துக்கு வந்துட்டு என்ன பண்றா, ஒரு கிராமத்துக்கு வரா. மண் சுவரால ஆன வீடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடிஞ்சு போயிருக்கு, நிறைய செடியெல்லாம் முளைச்சிருக்கு. அரவிந்த் வந்து தன் பெரிய நீதிபதி எல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட வீடுன்றதால அதை சுத்தப்படுத்த தன் கையால சுத்தப்படுத்திட்டு இருக்கான். இப்படியே சுத்தப்படுத்தி கடைசியில் ஒரு வீடும் ரெடி பண்றான். அங்குள்ள மக்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியப்படுறாங்க, நீதிபதியா இருந்தா நிறைய சம்பளம் வாங்கணும், இன்னைக்கு போய் எதுவுமே இல்லாம இருக்கானே அப்படின்ற மாதிரி. அங்க பாத்தீங்கன்னா மக்கள் குறைத்திருக்கும் மையம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொன்னீங்கன்னா நான் ஏதாவது கோர்ட் கேஸ்லாம்னா நான் உங்களுக்கு வந்து எப்படி செயல்படுத்தணும்ன்ற சொல்லித்தரேன், இலவசமாக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அங்க அரவிந்த் ஒரு போர்டும் போட்டுட்டான். அது மட்டும் இல்லாம தன் தாய் வந்து விறகடுப்புல சமைக்கிறத பார்த்து ரொம்ப ரசிக்கிறான். ஏன்னா அரவிந்தோட சின்ன வயது வாழ்க்கை அந்த விறகடுப்புல தான் ஆரம்பிச்சது. தன் தாய் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த விறகடுப்புல தான் சமைச்சு கொடுப்பாங்கன்றதால தன் தாயை ரசித்தபடியா உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். தன் தந்தையும் ஒரு நியூஸ் பேப்பர் எப்பவும் போல வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இரவு சாப்பாடு பாத்தீங்கன்னா அந்த 3 பேருமே உட்காந்து நிலா வெளிச்சத்துல இரவு சாப்பாடு சாப்பிடுறாங்க. அரவிந்தோட அம்மா போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதை பார்த்து அரவிந்த் வந்து தான் செஞ்ச தவறுக்குள்ள ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த கிராமத்திலே வாழ்ந்தவங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் தன்னோட தாய் தந்தையருக்காக தான் செஞ்சுட்டு இருந்த பெரிதான நீதிபதி வேலையை விட்டுட்டு தன்னுடைய தாய் தந்தை சந்தோஷத்துக்காக தான் பெரிய நீதிபதியா செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்றான், அந்த கிராமத்துல ஒருத்தனை வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏன்பா நீ நல்ல சம்பளத்தோட வேலை பார்த்துட்டு இருந்தேன், எங்களுக்காக எதுக்குப்பா விட்ட அப்படின்றாங்க. இல்லம்மா, வயதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து என்னால வந்து தொலைச்சிட்டீங்க, என்னால நிம்மதி இழந்துட்டீங்க, இனியும் என்னால நீங்க ஏன் கஷ்டப்பட்டு நகரத்துக்கு வாழ்க்கை வாழணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கிராமத்து வாழ்க்கை வாழணும், அதுதான் நான் விருப்பப்பட்டேன். சொத்துக்கு நமக்கு பஞ்சம் கிடையாது, நமக்கு எல்லா விஷயமும் இருக்கு, ஆனா உங்களோட நிம்மதின்றது ரொம்ப பெரிய பொருட்டா இருக்கு எனக்கு. உங்க நிம்மதி பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல இருக்கு, நீங்க நகரத்தை விட கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு உங்க சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுத்துறான். தன் தாய் தந்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறான். ஏன்னா இவ்வளவு நாள் இருந்து நம்மளை வளர்த்து பாலாக்கிருக்காங்களே நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறான். ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் தன் அரவிந்துக்கு பிடிச்ச மாதிரி தன் தாய் வந்து சமைச்சு தராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அரவிந்துக்கு பூரிப்பா இருக்கு. ஆனா தன் மனசு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. இப்படி ஒரு நல்ல தாய் தந்தையரை நம்ம விட்டுட்டு விலகி போனது பெரும் குற்றம் ஆயிடுச்சு, நம்ம இப்ப எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு தினமும் ஒரு முறையாவது அதை நினைச்சு வருத்தப்படுறான். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் பணக்காரா இருந்தாலும் தாய் தந்தையர் இல்லைன்னா நம்ம எப்பொழுதுமே பெரும் ஏழை தான். அதாவது தாய் தந்தையர் வந்து இறந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் போதே பெரும் பணக்காரா இருந்தாலும் அந்த தாய் தந்தையர் நம்ம பக்கத்துல இல்லைன்னா நம்ம பெரும் ஏழை தான். அதனால அரவிந்த் இது உணர்ந்தா தன் தாய் தந்தையோட சந்தோஷத்துக்காக தான் பெரிய பங்களாலாம் விட்டுட்டு அந்த கிராமத்துக்கே போய் அந்த கிராமத்து வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சான். அரவிந்துக்கும் காலப்போக்கில் அந்த கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராமத்து மக்களோட இயல்பு எளிமையை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அரவிந்தோட கடின உழைப்பால அரவிந்த் நீதிபதி ஆனாரு. அதாவது கடின உழைப்பும் ரொம்ப முக்கியம், பெற்றோர்களும் முக்கியம். இது இரண்டுமே சேர்ந்து கிடைச்சா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்தலான்னு சொல்லலாம். இப்போ அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை ரொம்ப நிறைவுபடுத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அவனுக்கு மிகப்பெரிய சொத்துன்னு பாத்தீங்கன்னா தன் தாய் தந்தையர் கூட இருக்காங்க. அவங்களோட சந்தோஷம், அவங்களோட அரவணைப்பும் அவங்களோட அக்கறையும் வந்து ரொம்ப பெரிய அளவா இருக்கு. ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அரவிந்த்க்கு. அரவிந்த் செஞ்சது சரியா தவறான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோ